சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனம். Psalms chapter 120 verse 1. ಕೀರ್ತನೆಗಳು 120ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟೆನು, ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದನು. ಆಮೆನ್. அப்போ இந்த நாள் தலைப்பு என்ன? ஆண்டவர் நம்மளுடைய நெருக்கங்களை புரிந்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலையில் நம்மளோட யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் நம்ம தனியாக தான் இருப்போம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இல்லைங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கை தூக்குங்க, அது ஈஸி ஆன்சர். ஓகே, ஹல்லேலூயா. நம்ம நெருக்கத்தின் நேரத்தில் என்ன சொல்கிறார்? வாசிங்க தமிழில். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார். அப்போ இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நெருக்கத்திலே கர்த்தரை பார்த்து கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணாராம்? செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். யார் செவி கொடுக்கிறார் சொல்லுங்க, வாயை திறந்து. கர்த்தர். ಯಾರು செವಿ கொடுக்கிறார்? ಯಾರು ನಮಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸ್ತಾನೆ? ಯೆಹೋವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ನಮಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய எல்லா நெருக்கங்களில் யாரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாரை நோக்கி கூப்பிடுற நீ? பதில் தரமாட்டேன்றார் அவரு. ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடுறோம்? யாரையும் நோக்கி சில டைம் சொல்கிறோம், சில டைம் நாமளே என்ன பண்ணுறது, சும்மா என்ன சொல்லுங்கள், இந்த மைண்டு வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறது, ஏதாவது ஒன்று யோசித்துனே இருக்கிறது, மனம் போகிற போக்கில் என்ன பண்ணுறது, அங்கெல்லாம் சுற்றுறது. நீ அங்கே அதை யோசிக்கிற, அதை யோசி, இதை யோசிக்கிற, இதையும் யோசி, அத்தை கவலைப்படுற, அத்தையும் கவலைப்படு. அட, எதை யோசிக்கணுமோ அதுதானே நம்ம யோசிக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மனம் போகிற போக்கில் போதா மனசு? கேட்க மாட்டிங்களா? ஒரே ஒரு வாட்டி கேட்டுருங்க, பரவாயில்ல. ஒன்லி ஒன் டைம். ஹல்லேலூயா. அப்போது இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்புறம் இரண்டாவது, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசிக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போயிருக்கிற சங்கீதம் தான். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் ஏற்படும் போது, ஆமென், நம்மளுடைய நெருக்கங்கள் ஏற்படும் போது நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற நேரங்கள் நம்மளுக்கு இருந்திருக்கிறது. ஆமென். கர்த்தரை நோக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அநேக நேரங்கள் ஆண்டவரை பார்த்து நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? தமிழில் என்ன எழுதப்பட்டிருக்குது? யாத்தனும் சதுத்திரவனும் தயபாலிசுத்தானே. அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு என்ன பண்ணுறாராம்? செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய எல்லா நெருக்கத்தின் நேரங்களிலே உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை யார் புரிந்து கொண்டிருக்கிறாருங்க? தாவீது. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவமே கிடையாது. ஆமென். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்துருக்கிறார் அவர். ஆமென். அவருடைய தனிமையில், குடும்ப வாழ்க்கையில், ஆமென், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரங்களில், ராஜாவான பிறகு, பிள்ளைகள் வந்த பிறகு, வயசான பிறகு, எல்லா நேரங்களிலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா இருந்தது? நெருக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணிகிட்டே இருந்தார்? கூப்பிட்டுனே இருந்தார். தொடர்ந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணார்? தன்னுடைய நெருக்கத்தை பார்த்து கூப்பிட்டுனே இருக்கிறாரு. ரெண்டாவதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாசிங்க.
கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். இரண்டாவது, கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஆமென், ஆமென். அப்போ இங்க என்ன சொல்றார்? அவர் நாவை குறித்து பேசுறார் இல்லையா? நீதிமொழிகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது நாவை குறித்து நம்ம எடுத்துக்கொள்வோம். 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. முதலாவதாக, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஓகே, இப்போ 4வது வசனம் வாசிங்க. 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். 6வது வசனம், மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அப்புறம், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. ஓகே, முதலாவது வசனம். இப்போ நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். ஓகே, நான் வாசிக்கிறேன் பாருங்க கன்னடால. ಜನರಲ್ಲಿ ಸೇರದವನು ಸ್ವೇಚ್ಛಾನುಸಾರ ನಡೆಯುತ್ತಾ ಸಮಸ್ತ ಸುಜ್ಞಾನಕ್ಕೂ ರೇಗುವನು. 4ನೇ ವಚನ, ಸತ್ಪುರುಷನ ನುಡಿಯು ಆಳವಾದ ನೀರು, ಜ್ಞಾನದ ಬುಗ್ಗೆ ಹರಿಯುವ ತೊರೆ. 5ನೇ ವಚನ, ದುಷ್ಟನಿಗೆ ಪ್ರಸನ್ನನಾಗಿ ಶಿಷ್ಟನಿಗೆ ನ್ಯಾಯ ತಪ್ಪಿಸುವುದು ಅಧರ್ಮ. 6ನೇ ವಚನ, ಜ್ಞಾನಹೀನನ ತುಟಿಗಳು ಜಗಳವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೆ? ಹೂಡುತ್ತವೆ. ಅವನ ಬಾಯಿ ಪೆಟ್ಟು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೂಗಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಜ್ಞಾನಹೀನನಿಗೆ ಬಾಯಿ ನಾಶ, ತುಟಿಗಳು ಪಾಶ. ಆಮೇಲೇನು ನೆಕ್ಸ್ಟು ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? 21 ಅಲ್ವಾ? ಓಕೆ, ಜೀವನ ಮರಣಗಳು ನಾಲಿಗೆಯ ವಶ, ವಚನ ಪ್ರಿಯರು ಅದರ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸುವರು. ಆಮೇನ್, ಹಲ್ಲೆಲೂಯ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ ಈ ವಚನ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ತುಂಬ ನೀಟಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ವಾ? அப்போ தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த நாவை குறித்து அவர் பேசுறார் இல்லையா? அவர் அநேக ஜனங்கள் அவர் எப்படி பேசுகிறாங்களாம் வாசிங்க. அந்த 120வது, நான் வரேன் இந்த நீதிமொழிகளுக்கு வரேன். சங்கீதம் 120 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் குயிக்காக முடிச்சிடுறேன் இன்னைக்கு. ஆண்டு சில விஷயங்களை ஆண்டு வாசிங்கண்ணா. 120 3லேருந்து வாசிங்க. 2, 3, 4 வாசிங்க. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கிற தழலுமே கிடைக்கும். ஆமென். இங்க தாவீது தன்னோட நாவை குறித்து அவர் பேசுறார். ஆமென். அவரை காயப்படுத்தின அநேக ஜனங்கள் அவருக்கு, தாவீதுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்றார், இந்த நாவை வைத்து என்ன செய்ய முடியும்? நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வார்த்தை, 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம், சத்புருஷன ನುಡಿಯು ಆಳವಾದ ನೀರು, ಜ್ಞಾನದ ಬುಗ್ಗೆ ಹರಿಯುವ ತೊರೆ. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற இந்த நாவு, நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊற்று அது எப்படி இருக்குமா? அது ஜீவனை உண்டாக்குற ஊற்று. அது என்னமா? ஞானத புக், என்னது? ஆழமான ஜலம், ஞானத்தின் ஊற்று. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நாவை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? பேச கற்றுக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாவு எல்லா டைமும் நாவுக்கு என்ன பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? நாவுக்கு நரம்பு இல்லை, அது எப்படி வேணா பேசும். நீ நல்லவனோ நாளைக்கு அவன் தான்ப்பா ஒரு பாவி, சபைக்கு போகிற ஒரு பாவி. அவன் எதுக்கு போகிற பாவி? வெறும் பாவி இல்லை, சபைக்கு போகிற பாவி அவன்.
ஹல்லேலூயா. அப்ப நாவு எல்லாத்தையுமே பேசும். ஆனா கிறிஸ்துவாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம அமைதியாக, ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். ஆமென். அப்புறமா என்ன? அது ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். பாய்கிற ஆற்றை போல், ஞானத்தின் ஊற்று. ஆமென். ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஒரு ஞானம் தேவை. ஆமென். நான் நல்லா படித்து என்னுடைய ஒரு டிகிரி வாங்கணும்னா எனக்கு என்ன தேவை? ஐ நீட் விஸ்டம். எனக்கு ஒரு ஞானம் தேவை இல்லையா? அப்போ என் நண்பர்களோடு, இப்போ எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பொண்ணானாலும் பையனானாலுமே சில பேர் கேவலமாக பேசிட்டே இருப்பாங்க. சில பேர், எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? சில பேர் கை தூக்க மாட்டிங்களா? என்ன இது சிம்பிள் ஆன்சர், கை மட்டும் தூக்கிடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். கை தூக்குங்க பார்க்கலாம். பிரதருக்கு அந்த அனுபவம் ஆகலையா? ஆயிருக்குதுங்க, நான் சொல்ல மாட்டேன், இப்போ வீட்டில் போய் சொல்கிறேன்றேன், வீட்டில் கேட்டுக்குங்க. உங்களுக்கு பிரதர் அந்த மாதிரி அனுபவம் ஆகலை, பட் நிறைய அந்த மாதிரி அனுபவம் உண்டு. ஆமென். எனக்கும் அந்த அனுபவம் ஆயிருக்குது. அப்போது ஞானத்தின் ஊற்று கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஞானமாய் ஒரு நண்பனை நம்ம பெற்றெடுக்கணும்னாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம் நம்மளுக்கு தேவை. ஆமென். ஆனால் ஞானம் இல்லாத என்ன வேணால் பேசணுன்னாக்கா அவன் நம்மளுக்கு நண்பனாக இருப்பானா, நம்ம கஷ்டத்தில் நம்மளுக்கு உதவியாக இருப்பானா? நிச்சயமாக இல்லை. ஆமென். ஒருவரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்கள்? காயப்படுத்திடவே கூடாது. ஆமென். ஒருவரையும் எனக்கு வர ஃபோர்ஸில் நம்ம என்ன பண்ணிடுறது போய் பேசிட்டு, நானே பிகினிங்கில் அப்படி தான் இருந்தேன். என்ன வருதோ அதை போய் பேசிடுவேன். அவர் பாஸ்ட் என்னை கூப்பிட்டு சொல்வார், நீ அப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணு ஹேண்டில். அப்போ எனக்கு புரியல, இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்களை ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென். அவங்க ஃபோர்ஸாக பண்ணால் நானும் ஃபோர்ஸாக பேசிடுவேன். ஆனால் இப்போது அது ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவங்க ஜோராக பேசினாலும் சில டைமில் தாழ்ந்து போயிடுவேன், சில டைமில் நானே ஒரு மாதிரி இருக்கும்போது பேசிடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அப்போ அந்த ஞானத்தின் ஊற்றுன்றது ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த நாவில் மரணமும் ஜீவனும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்மளுடைய நெருக்கத்தை மாற்றுகிறதே நம்மளுடைய வாய் தான். வாய் இல்லை, நாவு. ஆமென். நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய மகிமையான ஒரு ஞானத்தின் ஊற்றை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் சொல்லுங்கள்? என் நாக்கில் வச்சிருக்கிறார். என் நாக்கில் வச்சிருக்கிறார். ನನ್ನ ನಾಲಿಗೆನಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಹಂಗಂದ್ರೆ ಏನೇ ಸಂಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರೂ ಸಹ, ಯಾರೇ ನಮ್ಮನ್ನೇನೇ ಬೈದ್ರೂ ಸಹ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. ಆಮೇನ್. ತಾಳ್ಮೆ ಅನ್ನೋದೇನು ಹೇಳ್ರಿ? ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರುವ ನಮ್ಮನ್ನು ಅಲಂಕರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಯಾವುದರಲ್ಲಿ? ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅಲಂಕರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಏನೇ ನಡೆದ್ರೇನೋ ಡೀಲ್ ಇಟ್ ಸಾಫ್ಟ್ಲಿ. ಆಮೇಲೆ ಯಾಕೆ ಹೇಳ್ರಿ? ಈ ಜ್ಞಾನದ ಬುಗ್ಗೆ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. இந்த ஜீவ ஊற்று எனக்குள்ளே இருக்கிறது, ஞானத்தின் ஊற்று எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்க்குவீங்க உலகத்தில், நீங்கள் நல்லா பேசுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் பைத்தியம் அப்படியே இருக்குமா? பைத்தியம் ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு மென்டலாக இருக்குது, மைண்ட் எஃபெக்டாக இருக்குது. உங்களை மாதிரி நீட்டாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? சில பேர் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. சில குழந்தைங்கள நான் பார்த்துருக்குற ஒரு இதில் வந்து ஒரு குழந்தை எடுத்து குத்திட்டார் அவர். பாவம், அவருக்கு தெரியல என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி வைக்கல. மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என் நெருக்கங்களிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர யாராலையும் முடியாது. சொல்லுங்கள், என்னால் முடியும். அதை கூட டல்லாக சொல்கிறீங்க. சொல்லுங்கள், என்னால் முடியும். நானே தைரியமாக சொன்னால் நானே வீக் ஆகிடுறேன். நீங்கள் நல்லா என்னை உற்சாகப்படுத்தணும். ஆமென். நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன் நான், தூக்கம் இல்லாமல். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மரணமும் ஜீவனும் என்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய நெருக்கங்கள் இருந்து என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான அபிஷேகத்தை கர்த்தர் என் நாவில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? என் நாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இப்போ ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஹல்லேலூயா. என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமை, ஆசீர்வதிக்கிற ஒரு தொடுதல், அது பரலோகத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகம் டிசைட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் வறுமையிலே இருக்க மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகம் இன்னும் டிசைட் பண்ணலையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, டிசைட் பண்ணலையா?
கேட்க மாட்டீங்களா? கேளுங்க. ಪರಲೋಕ ಡಿಸೈಡ್ ಪಡ್ಲಿಯಾ? ಪರಲೋಕ ಡಿಸೈಡ್ ಮಾಡಲಿಲ್ವಾ? ಶಬ್ದ ಕಮ್ಮಿ ಆಗ್ಬಿಡ್ತು. ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದೇ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, நான் பிறந்த நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தைரியமாக சொல்லணும். இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் ரிப்பீட் பண்ணினே இருப்பேன், நான் கிளாஸ் எடுத்துனே இருப்பேன். சொல்லுங்கள். அதனால ஒரே வாட்டி சொல்லிடுங்க, சீக்கிரமாக முடிச்சிடும். ஓகே, ரெடியா? சொல்லுங்க, நான் தாயின் கருவில் இருக்கும் போதே பரலோகம் என் ஆசீர்வாதத்தை முடிவெடுத்துருச்சு. அதனால சும்மானும் கம்முனும் நான் இருக்கவே மாட்டேன். 120 வாசிங்க. ஐயோ, நான் மேசிக்கில சஞ்சரித்த போது கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் படுகிறார்கள். என்ன அவர் தாவீது சொல்றார், நான் ಸಮಾಧಾನத்தையே தேடுறேன், ನಾನು ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ಸಮಾಧಾನ ಪ್ರಿಯನು. ಅವರೋ ಮಾತಾಡಿದರೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. ಅವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಂಡಿರೋ ನೀವೇನು ಮಾಡಬೇಡ್ದು, ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ದು. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ என்னது, குதிரைகள் யுத்தத்திற்காய் ஆயத்தப்படப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆனால் வெற்றியோ தேவன் தருகிறார். எந்த வசனம் அது? இடுங்க. வாசிங்க. 21வது அதிகாரம் 31, ನೀತಿಮೊಳಿಗಳು 21:31, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 21ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ ಓದ್ರಿ. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ಅಶ್ವಬಲವು ಯುದ್ಧ ದಿನಕ್ಕಾಗಿ ಸನ್ನದ್ಧವಾಗಿದ್ದರು, ಜಯವು ಯೆಹೋವನಿಂದಲೇ. ஹalleluya. அப்போ என்ன, ನಾವು சமாதான பிரியராக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க? நம்ம யுத்தத்திற்கு நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சமாதானத்தை விரும்பணும். சமாதானத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. யார் காத்துக்கொள்ளணும் சமாதானத்தை? நான் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், குதிரைகள் யுத்தத்திற்காக ஆயத்தமாக இருந்தாலும் வெற்றியை நான் உனக்கு தரேன்ப்பா. ஆமென். என்ன உனக்கு விரோதமாய் பேசினாலும், என்ன உனக்கு விரோதமாய் வந்தாலும் வெற்றி தரக்கூடிய தேவன் நான் தான். ಆಮೆನ್. ಅಶ್ವಬಲವು ಸನ್ನದ್ಧರಾಗಿದ್ದರು, ಜಯವು ಯೆಹೋವನಿಂದಲೇ ಮಾತ್ರಲೇ ಬರುತ್ತದೆ. ಯಾವಾಗ? ನೀನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವಾಗ, ಯಾವಾಗ ನಿನ್ನ ಬಾಯಿ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ನಾಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದಂತೆ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗಿಟ್ಟಿರುವ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த ஊற்றை காப்பாற்றும் போது தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவன் யுத்தம் மட்டுமல்ல, ஜெயம் தருவார். ஜெயம் மட்டுமல்ல, உங்களுக்கு கனத்தை தருவார். ஹல்லேலூயா. உங்களை கனத்தினால் அவர் நிரப்புகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நீங்கள் போகும்போது இப்படிப்பட்ட ஒரு முடிவில் போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா நெருக்கங்களிலிருந்து, எல்லா ஆசீர்வாதங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை முன் கொண்டு செல்லணுமா? நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், ஆண்டரோடு நம்ம நெருங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா நேரமும் நம்மளை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். நான் சண்டை போட்டாலும், பாவம் பண்ணாலும், நல்லது பண்ணாலும், ஜெபம் பண்ணாலும், ஜெபம் பண்ணவே இல்லைனாலும் பாவம் இல்லை. அது நிறைய பேர் நினச்சிருங்க, நான் ஜெபம் பண்ணலாம் பாவம் பண்ணிட்டேன். இல்லை, நேற்று ஜெபம் பண்ணல, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, நாளைக்கு பண்ண முடியல, இட்ஸ் ஓகே, ட்ரை another டே. எல்லா நாளுமே ஆண்டவர் கொடுக்குற கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஜெபமே பண்ணல, எவ்வளோ பெரிய பாவி பார்த்தீங்களா நான். வேற என்ன பண்ணீங்க? சரி ஜெபிக்கல, வேற எதுவுமே நான் பண்ணல, ஜெபிக்கல, அதனால நான் ஒரு பெரிய பாவி இல்லைங்க. ஜெபிக்கல, பாவி இல்லை, ஆண்டுகிட்ட நெருங்க முடியல, மறுபடியும் என்ன பண்ணேன்? ஓ அப்பா தானே. இப்போது நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம அடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் ரொம்பன்னு இருப்பாங்க. நான் டேடிக்கிட்ட பேச மாட்டேன், மம்மிக்கிட்ட பேச மாட்டேன், அப்படியே இருந்துருவாங்களா லைஃப் லாங்? கொஞ்சம் செகண்ட்ஸ் தான், திரும்ப ஓடி வந்துடுவாங்க. எதுக்கு அடிச்சோமோ திரும்ப அதை தான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டவர்கிட்ட போக நம்ம பழகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு வேற யாரும் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்மளை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் தான் இயேசு.
ஆமென். நம்மள ரொம்ப லைக் பண்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதான் இயேசு. ஹல்லேலூயா. நம்ம கூடவே இருப்பார். நம்மளால ஜெபிக்க முடியலனாலும், ஜெபத்தில் நிறைய பேர் என்னால் ஜாயின் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க சில பேர். ஆனால் பரவாயில்ல, ஒரு நாள் முடியல, இன்னொரு நாள் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. என்ன தெரியுமா முக்கியம்? தரிசனத்தில் நம்ம இணைந்திருக்கணும், நம்ம சபையார்களோடு இணைந்திருக்கணும். இது ஒரு பெரிய உறவு. இந்த உறவு தான் பரலோகத்திற்கு வரப்போகுது. உங்கள் ரிலேஷன்ஸ் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ரிலேஷன்ஸ் இல்லை. அதுக்குன்னு ரிலேஷன் கிட்ட போகாமல் இருக்கக்கூடாது, போனோம். ஆனால் இந்த உறவு உங்களை பரலோக தரிசனத்தை செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்தும். ஆமென். உங்களை பலப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், உங்கள் கரங்களை கோர்த்து ஒரே தரிசனத்திற்காக உங்களை நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நிறைய நேரம் நான் கூப்பிடுறது. எதுக்கு? சபைக்கு வாங்க, ஜெபிங்க, முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை விரும்புகிறேன், ஆனால் எனக்கோ அவங்க யுத்தத்தை அவங்க செய்ய வருகிறார்கள் தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தை நீங்க விரும்பும்போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியமும் அது வாய்க்காமல் கர்த்தர் போக செய்வார். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 மாறுவான், அப்புறமா சிறியவன் பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்ற ஒரு அதிகாரம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாவை நீங்க என்ன பண்ணணும்? இன்னிலிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த நாவு தான் உங்களை அழிவுக்கு காரணமே. இந்த நாக்கு தான். நிறைய பேர் நினச்சி பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மளுக்கு அந்த அனுபவம் கம்மி. ஆனால் பெரியவங்க, நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருக்கும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய குடும்பங்க உடையிறதுக்கு அவங்க நாவு தான் காரணமாக இருந்திருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் பிரேக் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு பிரதர்ஸ் அவங்க ஒன்றா இருப்பாங்க, பிரேக் ஆகிறதுக்கு அவங்க நாக்கு தான் காரணமாக இருந்திருக்கும். ஒரு அம்மா பொண்ணு, மாமியார் மருமகள், இவங்க எல்லாம் பிரியறதுக்கு அந்த நாக்கு தான் காரணமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சமாதானத்தை காத்துக்கொண்டு அதற்காய் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு விடுதலை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 34:17, 17வது வசனம், 4வது வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் 4, அப்புறம் 17 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்புறமா 17வது வசனம், துன்மார்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். 4வது வசனம், ಏನೋ ನಾನು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. ಅப்புறம் 17வது ವಚನ, ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து அவர் விடுதலை ஆக்குவார். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 17வது வசனம், துன்மார்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை நீதி, இப்ப நான் நேத்து ரிவைவல் பிரேயர்ல சொன்னேன், முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அவைகளோடு உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லி கொடுத்தார். ஆமென். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்படி அவருடைய ராஜ்யத்தை நான் தேடுவது? எப்படி அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வரும்? ஆண்டு பேசுறார். அந்த ராஜ்யமே ஆவியானவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும்னா ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட் என் இதயத்தில் இருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார் என்றால் என்ன நடக்கும்? அவருடைய நீதியை என்னால் தேட முடியும். ஆமென். அவருடைய நீதியை என்னால் ஃபாலோ பண்ண முடியும். அவருடைய நீதியை மட்டுமே என்னுடைய கண்கள் தேடும். அநீதிக்கு நேராக நான் போக மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறதுனால தப்பான யோசனைக்கு என்ன விட மாட்டார், தப்பான பாதைக்கு என்ன விட மாட்டார், பொய்யான வார்த்தைகளை பேச விட மாட்டார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு மரம் தன் கனிகளால் அறியப்படும். ஆமென். இந்த மரத்தில் இப்படிப்பட்ட கனிகள் இருக்கிறதா? ஓ, இந்த கனிகள் இவ்வளோ டேஸ்டாக இருக்குதுப்பா, இவ்வளோ நல்லா இருக்குதுப்பா, அப்போனா இந்த மரம் எவ்வளோ வேல்யூவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஃப்ரூட் டசன்ட் மேட்டர், ட்ரீ தான் மேட்டர். ஹல்லேலூயா.
பழம் மேட்ரு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், ஓ ஃப்ரூட்டு மேங்கோ ஃப்ரூட்டு ஸ்வீட்டாக இருந்துச்சு, இது நல்லாவே இல்லைப்பா, இங்கே எங்கே போனாலும் அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி அதான் வாங்குவேன். அந்த மாதிரி ஆண்டு உங்களை தேடிட்டே இருக்கிறார். எதுக்கு? உங்களை ஸ்வீட்டாக மாற்றுறதுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை காணுமே, நாக்கை பற்றி பேசிட்டாங்க இன்னைக்கு, க்ளோஸு. அப்படி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட மனுஷனாய், ஒரு நல்ல சகோதரனா, ஒரு நல்ல சகோதரியா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த நீதியை, ஒரு நீதிமானை கர்த்தர் தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவார், உங்களுடைய வழிகளை உறுதிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, தேவன் உங்கள் சார்பில் எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னால் நீதி மட்டும் தான் செய்ய முடியும். ஐ கேன் நெவர் டூ அன்ரைச்சஸ்னஸ். என்னால் அநீதிக்கு நேராக என்னால் செவி கொடுக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. ஒரு சண்டை நடக்கும்போது, என்ன நடக்குதாங்க சண்டை? ஓ ஜெயிலுக்கு போனாங்களா? யார் போனாங்கோ? ஓ அவங்க போயிருப்பாங்க, இல்லை இவங்க போயிருப்பாங்க, பக்கத்தில் போய் என்ன ஆச்சாங்க? ஜெயிலுக்கு போன மாதிரி தெரியுது. யார் அவங்க ஜெயிலுக்கு போனால் என்ன, குப்பைக்கு போனால் என்ன, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அநீதிக்கு நேராக நம்ம செவி கொடுக்க நம்மளால முடியாது. ஏன் சொல்லுங்க? உள்ள யார் இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்க, உள்ள சரக்கு போன உடனே மனுஷன் அப்படியே தெம்பாயிடுவார். 10 கிலோ இருந்தாலும் அவர் எப்படி தானே பேசுவார், 100 கிலோ இருக்கிற மாதிரி அப்படியே கம்பீரமாக பேசுவார். அதுக்குன்னு யாரும் சரக்கு போடக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ள யார் போனோம்? ஆவியானவர். சொல்லுங்க ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள. அவர் எனக்குள்ள இருந்தா நான் நீதியின் வழியில் நடக்க எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. only righteousness. வேற எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா என்னை நடத்துகிறவரே அவர் தானே. ஆமென். என்னை தாங்குகிறவரே அவர் தானே. அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 33 நம்ம வாசிக்க கேட்போம். முடிக்க போகிறேன் நான். வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. என்னது? யோவான் 16:33. கிரவுட்ல யாராவது வாசிங்க. யோவான் 16:33 கன்னடால. ಉಂಟು. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆமென். கிறிஸ்துவின் தேவ ராஜ்யத்துக்குள் வராதபடி என்னை வேறொரு ராஜ்யம் இழுக்கிறது. என்னை வேறொரு ராஜ்யம் என்னை கொண்டு செல்ல பார்க்குது. வேறொரு ராஜ்யம் என்னுடைய டெஸ்டினியை மாற்ற பார்க்குது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஏனால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தின் நெருக்கங்களை இயேசு ஜெயித்தார். உலகத்தின் வருகிற அவமானங்களை ஜெயித்தார். உலகத்தில் வருகிற சகல பொய்களை ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார். அதனால சொல்லுங்க, நானும் ஜெயிப்பேன், நானும் போராடுவேன், நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன், நானும் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்தாலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களை எல்லா விதமான பாரங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம், ஒரே ஒரு வல்லமை, அது தேவன் மாத்திரம்தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. நீங்க தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு ஜெயித்தார். அவர் தான் என் தகப்பன். நானும் என்ன பண்ணுவேன், இந்த காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், ஜெயிக்குவேன். ஹல்லேலூயா. ஐ வில் ஓவர்கம். அப்போ அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் முடிக்க போறேன், எடுத்துக்குங்க. அது ஆக்ட்ஸ் 1:8.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நீதான் எனக்கு சாட்சி. ஆமென். இயேசு வந்து செய்த அற்புதங்கள், இயேசுவனுடைய சிலுவை, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்தல், இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த அடையாளங்கள் எல்லாத்துக்குமே யார் சாட்சி? நான் தான் சாட்சி. அப்ப சாட்சியா இருக்கிற நீ உன் நாவை சண்டைக்கு விடலாமா? பிசாசுக்கு விடலாமா? சொல்லுங்க. இப்போ கிளியர் ஆகுதுங்க. தப்பு பண்ணிட்டேன் நான். ஹல்லேலூயா. விடலாமா? விடவே கூடாது. என்ன நடந்தாலும் நம்ம சின்னவங்களாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. யாரை துக்கப்பட கூடாதான் நம்ம? ஆண்டு. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. எபேசியன்ஸ் 4:30 வாசிங்க. முடிச்சிடலாம். அப்பத்துலேருந்து அதான் சொல்கிறீங்க, ஆனால் முடிக்க மாட்டேன்றீங்களே. எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆகுது? ஆகலையா? ஆகலைன்னா சந்தோஷம் எனக்கு. ஓகே. துக்கப்படிசபேட்ரி. 4:30 எபேசியர் வாசிங்க. 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். யாரை நம்ம துக்கப்படுத்துறோமா? பரிசுத்த ஆவியானவரை. சில பேர் ஊழியக்காரவங்களே கேவலமா பேசின்னு இருப்பாங்க. நீங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தவறு. அவங்க எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஆனால் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். நாம் தான் அவங்கள ஆதரிக்கணும் இல்லையா? எல்லாமே விட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் எல்லா ஊழியக்காரங்களும் இந்த உலகத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். நாம் நியாயம் தீர்ப்பதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கல, ரட்சிப்புக்குள் ஜனங்களை கொண்டு வரதுக்காக ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த விஷயத்தையுமே இந்த சபையார்கள், எல்ஷடாய் ரிவைவல் சபையார்கள் என்ன பண்ணக்கூடாது? அது சொல்லவே மாட்டேன்றீங்க. பண்ணுவீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் வார்த்தை. உங்கள் ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? டல்லாக இருக்கிறேன்னா நான் எல்லா வாரமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா அது ஆமாவா இல்லையா? ஓகே, சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் இல்லை, ஸ்ட்ராங் நான். டபுள் ஸ்ட்ராங் யாரு? நீங்கள் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வெறும் ஸ்ட்ராங். நான் ஒரு டபுள் டீ போடுப்பா, ஒரு டபுள் காஃபி போடுப்பான்றோம்ல. அப்போ டபுள் ஸ்ட்ராங் நீங்கள் தான், நான் வெறும் ஸ்ட்ராங் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நம்ம எந்த காரணத்துக்கும் துக்கப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம நெருக்கங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமையான கரம் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம குடும்பங்களில் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம அறிய மாட்டோம். ஏன் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனை நம்மளால் நெருங்க முடியாத ஒரு கண்கள் நம்மளுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, நீதிமான் இல்லைல்ல. பாவமும் நம்மளுக்குள்ளே வருது, எல்லாமே வருது. ஆனால் நீதிபதினா பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறாரே, அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த நாளை நீங்கள் திடன் கொள்ளணும். உங்களுடைய நாவை காத்து கொள்ளுங்க. அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படுகிறது, ஞானத்தின் ஊற்றுகள் புறப்படுகிறது. ஞானமாய் பேசணும், தாழ்மையாக பேசணும். எல்லாமே ஆண்டவர் எனக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? என்ன வருதோ அதை யோசிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஹல்லேலூயா. இயேசுவை மட்டும் யோசிங்க, நன்மையை மட்டுமே யோசிங்க, தீமை யோசிக்காதீங்க. தீமைக்கு எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. தீமையை கொண்டு வருது பிசாசு. ஹல்லேலூயா. டென்ஷனை கொண்டு வருது பிசாசு, கவலையை கொண்டு வருது பிசாசு. அவனுக்கு ஒத்துழைக்காதீங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுங்க, ஓடிடுவான். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பலப்படுத்தி நடத்துவார். கடைசி வசனம் வாசிக்கலாம். ரோமன் 8வது அதிகாரம் 26வது வசனம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. ವಾಸಿಂಗ. ರೋಮನ್ಸ್ 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ನಮ್ಮ ಆಸಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் நம்மோடு இணைந்து வருந்தி ஜெபிப்பார். வசந்த வாசிங்க தமிழ்ல. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். உங்க பலவீனத்திலே உதவி செய்கிறவர் யார்? ஆவியானவர், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர். அடுத்தது, நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்னத்தை சொல்லி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யறது? டோன்ட் வரி. யார் ஜெபிக்குவாங்க? ஆவியானவர். அழுது புலம்பி அவர் ஜெபிப்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரை நீங்க அவரோடு ஃபெலோஷிப் பண்ணணும். யாரோட ஃபெலோஷிப் பண்ணக்கூடாது? உலகத்தோடு ஃபெலோஷிப் வேண்டாம், கவலையோடு ஃபெலோஷிப் வேண்டாம், சண்டைக்கு ஃபெலோஷிப் வேண்டாம். இந்த நாக்கை எப்பவுமே பாதுகாத்து கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பாதுகாத்துக்கலாமா? எப்போ இருந்து? இப்போ இருந்தே, இந்த நிமிஷத்துல இருந்தே. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இப்படி பண்ணி பாருங்க, கர்த்தர் இந்த ஜீவ ஊற்றுகளை அநேகரை கர்த்தர் கொண்டு வர உதவி செய்வார்.